வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகள், இந்த போன்ஸ், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள் அதிகமாக நமக்கு கண்களில் படும்போது, இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்மளுடைய கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் நீங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இது உங்களுக்கு வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் உங்களுக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பாதாமில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தரும். இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து நம்ம இரவில் நம்ம நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை தோலை நீக்கிட்டு கூட நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விரைவான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கண் பார்வை கூர்மையாக ஆகும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அப்படின்றதால நம்ம கேரட்டை சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையும் சமைத்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் நமக்கு விரைவாக உறிஞ்சப்படும், கிருமிகள்லாம் அழிக்கப்படும், செரிமான மண்டலம் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ கேரட் ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான உணவு அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமின் அடர்த்தியை அதிகரிக்கும். இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்க குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சேலட் ஆகும், ஜூஸ் ஆகும் எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது வாரத்தில் ஒரு தடவை நீங்க எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். கண் பார்வையை கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்திருக்கு. பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரி. இந்த ஆக்சிஜனேட்டரி என்ன பண்ண முடியும்னா கண் சருமங்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கும். எனவே நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை தொடர்ந்து தினந்தோறும் உங்களுடைய உணவுகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி சூப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது நன்மை கிடைக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நமக்கு சரி பண்ணிடும். அதனால நீங்கள் சிட்ரஸ் பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா,
பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டுள்ளது, அல்லது குறைந்த கிளைசமிக் குறியீட்டு கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் இருக்கு. இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்தில் 2 நாட்கள், அதாவது 2 முறை நம்ம மீன் எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும். குறிப்பாக நம்ம மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நமக்கு கிடைக்கும். மீன்களில் இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள் ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படின்றதால மீன் உணவுகள், இந்த கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் குறைந்தபட்சம் 2 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். முட்டையை நம்ம சாப்பிடணும் அப்படின்றதால ஆரோக்கியமற்ற முறைகளில் இந்த பச்சை முட்டையை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வது, ஆம்லேட் வடிவங்கள், ஆஃப் ஆயில் வடிவங்கள், ஃபுல் ஃபாயில் வடிவங்கள், பொடிமாஸ் வடிவங்கள், வறுத்த பொரித்த முட்டைகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். வேணுமென்றால் முட்டை குழம்புகளை வாரத்தில் ஒரு தடவை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிடும்போது நமக்கு மருத்துவ நன்மைகள் விரைவாக கிடைக்க பெற்று கண் பார்வையில் நமக்கு கூர்மையாக இருக்கும். முட்டையை சாப்பிட்றதுக்கு அதுதான் ஆரோக்கியமான வழி. இப்போ நமக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகளாக நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ மீண்டும் நம்ம இந்த கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாக கூடாது அப்படின்னா முன்னாடியே நம்ம பராமரிக்கணும் அப்படின்னா நமக்கு மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும். அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கொஞ்சம் அதிகமாகி கண்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால அந்த நிலைமைக்கெல்லாம் நமக்கு போகாம அப்படி ஆரோக்கியமான நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கணும் அப்படின்னா நாள் ஒன்றுக்கு நம்ம சரியான நேரங்களில் உறங்க வேண்டியது அவசியம். அதாவது இரவு நேரங்களில் உறங்கணும். 8 மணி நேரம் நம்ம ஆரோக்கியமான நேரம் உறங்க வேண்டியது அவசியம். குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரமாவது நம்ம உறங்கணும். அப்போ தான் நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும், தொய்வு ஏற்படாது கண் பார்வையில். ஒரு நாளைக்கு நம்ம போதிய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கவே கூடாது. 3 லிட்டருக்கும் மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக கூட தண்ணி குடிக்கக்கூடாது. அளவோடு நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது நீரேற்றமாக உங்களுடைய உடலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடல் வறட்சி ஏற்படாது. இதனால் கண் வறட்சியும் ஏற்படாது. அதனால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் வெளியிலலாம் செல்றீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பு கவசங்களுமே இல்லாமல் உங்களுடைய கண் பார்வையை தூசுகளில் படக்கூடிய அளவுக்கு ரொம்ப பலவீனமாக விட்டுறக்கூடாது. உங்களுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கான அத்தனை வழிமுறைகளையும் நீங்கள் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.